Hello friends, welcome to my channel. 10th August 2019 கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், incisive interventions then blend the RTA edge. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாவே 2 ஆர்டிகல்ஸ்ல வந்து நம்ம இது தெளிவாக வந்து பார்த்துட்டோம். இந்த ஆர்டிகல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில ஆர்டிஐனால என்ன பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கு, இப்போ ரீசன்ட் பெனிஃபிட்ஸ். ஏன்னா ஒருவேளை நமக்கு மெயின்ஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ரீசெண்டா நடந்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்டிஐனால என்ன ஃபேஸ் பண்ணி நமக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 பாயிண்ட்ஸை மட்டும் வந்து இங்க நம்ம கொடுத்துருக்கோம். மீதி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கொடுத்துறேன். ஸோ பார்க்காதவங்க அதில் பார்த்துக்குங்க. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு பேசிக் ஓவர்வியூ மட்டும் வந்து சொல்லிடுறேன். டென்யூர், சேலரி, அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ இதில் தான் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டென்யூர், சேலரி அண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இனி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, பிரெஸ்கிரைப் பை தி கவர்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தான் வந்து சேர்த்திருக்காங்க. சேலரி வந்து இது ஈக்குவலன்ட் டு எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இனி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, பிரெஸ்கிரைப் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருக்க போகுது. ஆனா இன்னும் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இனி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் நீங்க கை வச்சிருக்கீங்க, எதனால கை வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்துட்டோம். இந்த செக்ஷன்ல நாம என்ன பார்க்கறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து முன்னாடி வந்து கொடுக்கப்படல. பட் 2004ல என்ன ஆச்சு அப்படின்னா, PUCL வெஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து இது நாள் வரைக்கும் இல்லை. பட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே வந்து இந்த RTI வந்து பொருந்தும், ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பொருந்தும். அதுக்குள்ள இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிறது வெறும் ஓட் பண்றது மட்டும் இல்லை, நமக்கான உரிமைகளை நாமளே கேட்டு வாங்குறது. இல்லை நீங்க பண்ணல, இங்க பாருங்க எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான எல்லா உரிமைகளும் நமக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே வந்து இந்த ஆர்டிகலை வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவங்க ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. 2000 ஓப்பன் தி கவர்மெண்ட் அப் டு த கிரேட்டர் ஸ்க்ரூட்டனி. இந்த RTI ஆக்ட் என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் வந்து கிரேட்டர் ஸ்க்ரூட்டனிக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடுது. இதனால வந்து கவர்மெண்டோட முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அப்படிதான் நடந்திருக்கு. 2006ல இருந்து 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட SC கம்யூனிட்டிக்காக வந்து 700 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. டெல்லி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளானுக்கு கீழே வந்து 700 crores வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. காமன்வெல்த் கேம்ஸ்ல SC கம்யூனிட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து RTI ஆக்ட் கீழே தான் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து அசாம் ஃபாரினர் ட்ரிபியூனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஃபாரின் ட்ரிபியூனல்ஸ் வந்து இருக்கு. இதுல 5 ட்ரிபியூனல் மட்டும்தான் வந்து RTI ரெக்வஸ்ட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. பட் வெறும் 5 ட்ரிபியூனல் மட்டும்தான் வந்து ஆன்சரே பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த மீதி இருக்கக்கூடிய 95 வந்து நம்ம எப்படி பேச வைக்கிறது? இப்ப வந்து இந்த ஃபாரினர் ட்ரிபியூனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து இருப்பாரு. இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருப்பாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டர் டெலிவர்டு காப்பி வந்து கேட்டிருக்காங்க. பட் அவங்க கொடுக்காததுனால, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுக்காதனால நெக்ஸ்ட் எங்க போவாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போய் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் நான் கேட்டேன், அவர் தரல, இப்ப நீங்க கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்பாங்க. இவங்களும் கொடுக்கலையா, ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இல்லாட்டினா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்கிட்ட வந்து போய் ரெக்வஸ்ட் பண்ணவங்க போய் மனு கொடுக்கலாம். இப்ப சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் என்ன சொல்லுவாரு, உடனடியாக அந்த அசாம் ஃபாரின் ட்ரிபியூனல் வந்து அவருடைய யார் தலைமையின் கீழே இயங்குதோ ரெஜிஸ்டர் ஜெனரலுக்கு வந்து இமீடியட்டா கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க இந்த ஃபாரின் ட்ரிபியூனல் வந்து கொடுக்கல, தயவு செஞ்சு அவங்களை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரே வந்து ஆர்டர் போடலாம். ஸோ இந்த மாதிரி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து முக்கியமான ஒரு சில ஆர்டர் போடுறதுனால அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லயே வந்து கை வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இவங்க யாரோட கைப்பாவையா இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட கைப்பாவையா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. இப்போ வந்து இவரோட அப்பாயின்மெண்ட் வந்து இண்டிபெண்டா இருக்கு அப்படிங்கறதுனால வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ரெஜிஸ்டர் ஜெனரலுக்கும் இன்க்ளூடிங் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸுக்கும் வந்து நீங்க வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுங்க, அவங்க கேட்கற ரெக்வஸ்ட் வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கான பவர் வந்து இருக்கு. எலெக்ஷன் கமிஷனரே வந்து இவங்க சொல்றதுக்கான பவர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்பாயின்மெண்ட்ல கை வச்சதுனால இனி சென்ட்ரல் கவர்மெண்டோட கைப்பாவையா மாறிடுவாங்க அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 2 எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்க கோட் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். செகண்ட் ஆர்டிகல், நாட் த ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் இஸ்லாமாபாத் அண்ட் டெல்லி. ஸோ குல்பூஷன் ஜாதவ் கேஸும் நம்ம முன்னாடியே வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான லிங்கையும் வந்து நீங்க பார்க்கல, குல்பூஷன் ஜாதவ் கேஸ் என்னன்னு தெரியலன்னா நீங்க அதில் பாத்துங்க. இந்த ஆர்டிகல் வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு சில ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம A to Z எல்லாமே பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இதோட கிரக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா,
இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து வேர்டிக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அது இந்தியாவுக்கு ஃபுல் ஃபேவராகவும் இல்லை, பாகிஸ்தானுக்கு ஃபுல் அப்போசிடாகவும் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து என்ன டிமாண்ட் பண்ணாங்க, குல்பூஷன் ஜாதவ் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஐசிஜேட்ட வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஐசிஜே என்ன டிக்ளேர் பண்ணுச்சுன்னா, பாகிஸ்தான் பண்ணது தப்பு, நீங்க வந்து உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்க மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்க, மீளாய்வு பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் மிலிட்டரி கோர்ட் வந்து குல்பூஷன் ஜாதவுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு நீங்க மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டாம், மரண தண்டனைக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கொடுக்க முடியுமா, இல்ல அவரை ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க பாருங்கன்னு சொல்லி மறைமுகமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பாகிஸ்தானும் வந்து சந்தோஷமா இருக்கு, இந்தியா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா பிகாஸ் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை இல்லையா. ஸோ அதனால வந்து மறுபடியும் இது ஃபர்தர் நெகோசியேஷனுக்கு வந்து போக போகுது அப்படின்னு வந்து இதுதான் வந்து நியூஸா இருந்துச்சு. பட் இந்த ஆர்டிகல் என்ன பேசியிருக்காங்கன்னா, அதே தான் வளைச்சு பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சஜஷன்ஸ் அப்படிங்கிறதுல மேற்கொண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கொஞ்சம் ஒரு டஃப்னஸ் வந்து உருவாக்க போகுது. ஆல்ரெடி வந்து காஷ்மீர் இஷ்யூல வந்து 15th டே வந்து நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அவங்க வந்து பிளாக் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து குரேஷி வந்து இப்போ சைனாவுக்கு வந்து போயிருக்கிறாரு. அவசர கதியில போய் சைனால வந்து பார்க்க போறாரு, நாட்டை காப்பாத்துறதுக்காக வந்து போறாரு. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல வந்து இன்னும் காஷ்மீர் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை பேசுறதுக்காக அவர் சைனா வந்து போயிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப் காம்படிஷன்ல இதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சஜஷன்ஸ்லாம் இவர் எதுவுமே சொல்லலை, அதே தான் பேசியிருக்காரு. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த 3 விஷயங்கள் வந்து தேவைப்படுது. பிகாஸ் வந்து ப்ரிலிம்ஸ்ல வந்து சாய்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வியன்னா கன்வென்ஷன் அண்ட் கவுன்சில் ரிலேஷன்ஸ். ஸோ இதுக்கு கீழே இந்த ஆர்டிகல் பத்திங்க மொத்தம் 3 கன்வென்ஷன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஒன்று வந்து வியன்னா கன்வென்ஷன் அண்ட் கவுன்சிலர் ரிலேஷன்ஸ், அடுத்து இன்டர்நேஷனல் கோவெனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஆப்ஷனல் புரோட்டோகால் டு வியன்னா கன்வென்ஷன் அண்ட் கவுன்சிலர் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த 3 ஆர்டிகல்ஸையும் பத்தி பேசியிருக்காங்க. இந்த 3லயும் ஒவ்வொரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் வந்து ஆர்டிகல் 36ல வந்திருக்கு. இந்த ஆர்டிகல் 36 அப்படிங்கும்போது யாராச்சும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஃபாரின் கண்ட்ரி வச்சிருந்தாங்கன்னா இமீடியட்டா அவருக்கான ரைட்ஸை வந்து இதெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நம்ம சொல்லிடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். அது வந்து ஆர்டிகல் 36ல வந்து இன்ஃபார்ம் த ரைட்ஸ் அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் கோவெனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கீழே வந்து ஆர்டிகல் 14 சொல்லி ஒரு ஆர்டிகல் இருக்கு. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, த கேரண்டி த இண்டிவிஜுவல் த ரைட்ஸ் டு பி ஃபேர் ட்ரையல், அதாவது ஃபேர் ட்ரையலுக்கான அவருக்கான இண்டிவிஜுவல் ரைட்ஸை வந்து உறுதிப்படுத்தி கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆப்ஷனல் புரோட்டோகால் டு விசிசிஆர் அப்படிங்கிறது. இதுல வந்து ஆர்டிகல் 1 சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, த கிராண்ட் தி ஐசிஜே கம்பல்சரி ஜுடிக்ஷன்ஸ் ஒன்லி ஓவர் டிஸ்பியூட்ஸ் அரைசிங் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆர் இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் தி கவுன்சிலர் கன்வென்ஷன். அதாவது கவுன்சிலர் கன்வென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்லையோ இல்ல இன்டர்பிரேஷன்ஸ்லயோ எழக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்ல மட்டும் வந்து ஐசிஜேவோட ஜூடிக்ஷன்ஸ் வந்து வரும் அப்படின்னு இந்த ஆப்ஷனல் புரோட்டோகால் வந்து சொல்லுது. ஸோ இந்த 3 ஆர்டிகல் தான். மற்றபடி இதுல வந்து பெருசா எதுவுமே பேசவே இல்லை, சஜஷன்ஸும் வந்து எதுவுமே கொடுக்கல. மேபி லாஸ்ட்ல வந்து என்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்காருன்னா, 2 பேரும் வந்து அமைதியா போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. மீதி எல்லாமே பழைய கதை தான். அடுத்து த சுப்ரீம் கோர்ட் அப்ஹோல்ட் த லா எம்பவரிங் ஹவுஸ் பையர்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோடைய முதலாளியினால பணத்தை வந்து கொடுக்க முடியல, பாதி கம்பெனி இருக்கு, ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி இருக்கு, அந்த ஸ்டீல் ஃபேக்டரி வந்து கட்டிட்டு இருக்காங்க. கட்டுன அந்த ஸ்டீல் ஃபேக்டரி இப்ப என்ன பண்றது, ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை, நஷ்டம் ஆயிடுச்சு, மேற்கொண்டு வந்து என்ன பண்றதுன்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டீல் கம்பெனியை வந்து இன்னொருத்தருக்கு யாராச்சும் வித்துட்டு அதுல வர பணத்தை வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, பணம் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டீல் கம்பெனியை கட்டுறதுக்கு வந்து பணம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு சிமெண்ட் கம்பெனிக்காரன் கொடுத்துருப்பான், இல்ல அப்படின்னா வந்து ஸ்டீல் கம்பெனிக்காரன்ல வந்து அதை கட்டுறதுக்கான கான்ட்ராக்டர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பான், வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த நிலம் வந்து லீஸா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த பணத்தை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பல பேர்த்துக்கு வந்து அந்த கம்பெனி வந்து பணம் கொடுத்தாகணும். பட் திவாலாகி போச்சு. என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியை வேற ஒருத்தர்கிட்ட கை மாத்திட்டு வர பணத்துல வந்து இவங்களுக்கு எல்லாத்தையுமே ஆர்டர் வைஸ்ல வந்து கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி வந்து அதான் வந்து பேங்க்ரப்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் இப்படிதான் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து போன வாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு வந்து செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் ஆகஸ்ட் 2019ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஹோம் பையர்ஸை வந்து பினான்சியல் கிரெடிட்டரா வந்து மாத்திருக்காங்க. இந்த அக்கௌண்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து ஹோம் பையர்ஸையும் வந்து பினான்சியல் கிரெடிட்டரா வந்து சேர்த்திருக்காங்க. ஹோம் பையர்ஸ்னா யாரு, வீடு வாங்குறவங்க. பினான்சியல் கிரெடிட்டர்ஸ்னா யாரு, அவங்க வந்து பணம் கொடுக்குறவங்க. இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட்டி அப்படின்னா, இல்ல ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை வந்து கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க இல்லைங்களா, கடன்காரன் கொடுப்பாங்க, பேங்க் பணம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து பினான்சியல் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பினான்சியல் கிரெடிட்டர்ஸ்னா ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறதுக்கு தேவையான ஃபண்டை வந்து கொடுக்குறவங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டலா இருக்கலாம், இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரியான நாட்கள் வந்து பணம் கொடுக்குறவங்க தான் வந்து கொடுப்பாங்க.
இதே மாதிரி தான் ஹவுஸ் பையர்ஸ். ஏன்னா வந்து ஹவுஸ் பையர்ஸ்னா யாரு, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க. இப்ப ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பார்ட்டிகிட்ட இருந்து ஒரு வீடு வாங்குறாரு, கட்டின வீட்டை வாங்குறாரு. ஸோ அந்த கட்டின வீட்டை வாங்கும்போது அவரையும் வந்து இந்த இடத்துல ஹோம் பையர்ஸ் அப்படின்னு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இனிமேல் வந்து இவங்களும் இந்த ஹோம் பையர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டரா இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த ரியல் எஸ்டேட்ல ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும்ல இந்த ஹோம் பையர்ஸுக்கு. முன்னாடியே வந்து பணம் கொடுப்பாங்க. பட் வந்து இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருந்துச்சு, மல்டிநேஷனல் ப்ராஜெக்டா இருந்துச்சு அப்படின்னா, சாதாரண ப்ராஜெக்ட் அப்படின்னாலே இந்த ஆர்இஆர் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட், ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் கீழே வந்து பணத்தை கொடுத்துருவாங்க சாதாரண ஒரு ஆட்களா இருந்தாங்கன்னா. பட் அதுவே ஒரு மல்டிநேஷனல் ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ப்ராஜெக்டா இருக்கு அப்படிங்கும்போது அதோட வேல்யூஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஹோம் பையர்ஸ் வந்து கண்டுக்காம இருப்பாங்க. பட் இவங்களே இப்ப ஃபினான்ஷியல் கிரெடிட்டரா வந்து சேர்த்ததுனால நாங்களும் இவங்க பணத்தை கட்டுறதுக்கு, நாங்களும் இவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்காக பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இது வந்து உருவாக்கி கொடுக்குது. அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஒத்துக்குச்சு. ஏன்னா வந்து ரியல் எஸ்டேட் பார்ட்டிஸ்லாம் ஒரு சில பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹோம் பையர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டரா சேர்த்திருக்காங்க, அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருச்சு, அவங்க ஹோம் பையரை வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டரா சேர்த்தது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ ஹோம் பையர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டரா சேர்த்ததுனால என்ன பலன் கேட்குறீங்கன்னா, இந்த ஹோம் ஃபினான்ஷியல் கிரெடிட்டரா சேர்த்ததுனால என்ன ஆக போகுது அப்படின்னா, கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ்னு சொல்லி ஒரு 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 அமைப்பு இருக்கு. இந்த இதுலயும் வந்து இந்த ஹோம் பையர்ஸ் வந்து மெம்பரா இருப்பாங்க. இவங்க மெம்பரா இருக்கிறதுனால சிஓசி பை வோட்டிங்ஸ் மேக்ஸ் த இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் ஆன் ஃபியூச்சர் ஆஃப் த பேங்க்ரப்சி பில்டர். அதாவது ஒரு பில்டர் வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு, அந்த கம்பெனில முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹோம் பையரும் வந்து சேர்ந்து முடிவு எடுக்கணும். அவர் யாருக்கு ஓட் பண்ணணும்னாலும் அவர் வந்து ஓட் பண்ணிக்கலாம். திஸ் கால்ஸ் இன்க்ளூட் what to do with his assets and how should finish the pending houses projects. அதாவது இருக்கக்கூடிய பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதுல வந்து அவருடைய சஜஷன்ஸ் வந்து அவர் தெரிவிச்சுக்கலாம், ஓட் பண்ணலாம். ஸோ இதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. the party should have a code of conduct for MPs. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு ஒரு மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்க மெம்பர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் வந்து உருவாக்கி வச்சுக்கணும். அப்பதான் வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். ஃபெடரலிசத்துக்கு கீழே வந்து பார்லிமெண்ட் வந்து வருது. அப்படி வரும்போது கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம பின்பற்றணும்னா பார்லிமெண்ட் வந்து ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா பிகாஸ் வந்து இப்ப ரீசெண்டா வந்து பல நாள் அமளியில இருந்திருக்கு. பட் ரீசெண்டா வந்து ரொம்ப அமளிகள் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இதுல வந்து இம்பார்ட்டன்டான பில்ஸ் வந்து நிறைய வந்து பாஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வெங்கையா நாயுடு என்ன சொல்றாருன்னா, கம்பல்சரியா வந்து ஹவுஸோட டெக்கோரம் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பேப்பரை கிழிச்சு போடுறது, அவங்களுடைய எம்எல்ஏ எம்பிஸ் வந்து பேப்பரை கிழிச்சு போடுறது, பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது, அது மட்டும் இல்லாம காட்டுத்தனமா கத்துறது, ஸ்லோகனை முழங்கிட்டு வந்து பேசுறது, சேர் தூக்கி வீசுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய எம்பிஸுக்கான ஒரு கோட் ஆஃப் கண்டக்டை வந்து கொண்டு வந்துடணும். அப்பனா தான் பார்லிமெண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போகும். மக்கள் நம்மளை நம்பி வந்து அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து ஒழுங்கா நடக்கணும். அப்பதான் முக்கியமான ஒரு சில முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க. The every child to get a retrovirus vaccine அப்படின்னு வந்து இந்த நியூஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து பெரும்பாலான குழந்தைகள் வந்து 5 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து டைரியானால அதிகமாக வந்து இறக்கப்படுறாங்க. டைரியானா என்னன்னா லூஸ் மோஷன். ஸோ வந்து எக்ஸ்ட்ராடினரியா போய்கிட்டே இருக்கிறது, ஓவர்லோடா வந்து போய்கிட்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தைகள் வந்து அதுல 2 வயசுல இருந்து 5 வயசு குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. அரௌண்ட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 78,000 டெத்ஸ் வந்து சின்ன குழந்தைகள் வந்து வருஷத்துக்கு வந்து இறந்துகிட்டு இருக்காங்க இந்தியால வந்து. The estimated 78,000 deaths annually in India. வருஷத்துக்கு 78,000 இறப்பு விகிதம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெவ்வேறு இடங்கள்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரெட்ரோ வைரஸ் வந்து எந்த மாதிரி போகும் அப்படின்னா, குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அவங்க ஃபீட் பண்ற அந்த ஃபீடிங் பாட்டில் சாப்பிட்றது, அம்மா வந்து சரியா கை கழுவாம மூட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட வாயின் வழியா வயிற்றுக்குள்ள போய் அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிடுது. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் அப்படின்வாங்க. இது வந்து உடனடியாக அதிகமா போக ஆரம்பிக்க அந்த குழந்தை வந்து இறந்தது. ஸோ இவங்க ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. 1000 குழந்தை வந்து ஒரு வருஷத்துல பிறக்குது அப்படின்னா அதுல 37 குழந்தைங்க வந்து அவங்களுடைய 5வது பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணாம வந்து இறந்து போயிடுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டயேரியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டயேரியாவை வந்து போக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெட்ரோ வைரஸ் வேக்சின் சொல்லி ஒரு வேக்சின் கொண்டு வந்திருக்காங்க. ரெட்ரோ வைரஸ் வந்து போக்குறதுக்கான ஒரு வேக்சின் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேக்சினை எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2016வது வருஷம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து இந்த இந்தியாவில் வந்து 100 days அர்ஜென்டா மாதிரி இதை ஓப்பன் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் இந்த வருஷம் செப்டம்பர் மாசத்துக்குள்ள வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த ரெட்ரோ வைரஸ் வந்து ஓரலா கொடுத்துட்டோம் அப்படின்னா இனி வந்து இந்தியாவில் வந்து குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் இந்த ரெட்ரோ வைரஸ்னால குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் வந்து முழுசா குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 100 days அர்ஜென்டால வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்றாங்க. செகண்ட், the law and order steps are temporary says ministry. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லா அண்டர் சுச்சுவேஷன் வந்து டெம்பரவரி தான், ஒன்றும் நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னதான் வந்து நாங்கள் ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாலும் முக்கியமான ஃபுட் சப்ளை, அடுத்து ஆப்ரேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், நியூஸ் பேப்பர் சர்க்குலேஷன்ஸ் இது எல்லாமே அன்டிஸ்டர்ப்டா வந்து போய்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக திடீர்னு மினிஸ்ட்ரி வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதனால வந்து இவங்க வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி வந்து இந்த இதை வெளியே சொல்லியிருக்காங்கன்னா, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னப்பா நீங்க வந்து காஷ்மீர்ல வந்து அன்பிரசிடென்ட் கம்யூனிகேஷன் பிளாக்கேட் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அடிஷனலா ஃபோர்ஸஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து இறக்கியிருக்கீங்க, இதனால அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு வந்து ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ற விதமா வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து இந்த இது வந்திருக்கு. ஸோ வந்து ஃபுட் சப்ளைலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுலையும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, நியூஸ் பேப்பரும் வந்து ப்ராப்பரா வந்து சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மக்கள் வந்து நல்லா தான் இருக்காங்க. இந்த லா அண்டர் இஷ்யூ வந்து இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான், இது போனதுக்கு அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மன் கி பாத்ல வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டேட் ஃபுட் வந்து நாங்க கொடுத்துருவோம். இப்போ ஆல்ரெடி வந்து இந்த ஏரியா வந்து நார்மலா தான் இருக்கு, எந்த பெரும்பாலான பிரச்சனையுமே இல்லை. பட் இன்னும் வந்து இந்த ஆர்டிகல் இந்த செக்ஷன் 144 வந்து ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க கூடிய விரைவில் வந்து நாங்க ஸ்டேட் ஃபுட் அந்தஸ்து வந்து நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், the president gives assent to UAPA bill, அதாவது வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். இதுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து அவருடைய அசென்ட் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அது என்ன, இந்த பில்லில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பட் அடிஷனலாக ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. புட்டிங் a travel ban on such individuals once they are declared terrorist. அதாவது டெரரிஸ்ட்னு சொல்லி ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருடைய டிராவலை வந்து பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நியூஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.